ஏஐ டேட்டா சென்டர்கள் குளிர்விக்க நீர் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இதை கொஞ்சம் டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம் உண்டு. ஏன் நீர் பயன்படுத்துறாங்க? டேட்டா சென்டர்ல உள்ள சர்வர்ஸ் ரொம்ப ஹீட் ஜெனரேட் பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணாவிட்டால் சிஸ்டம் கிராஷ் ஆகும். அதனால் ஹீட் குறைக்க கூலிங் சிஸ்டம் தேவை. அதில் வாட்டர் கூலிங் மிகவும் எஃபெக்டிவ். வாட்டர் ஹீட்டை வேகமாக எடுத்துக்கொள்ளும், அதனால் எனர்ஜி சேவிங் ஆகும். 2. எல்லா டேட்டா சென்டரிலும் நீர் பயன்படுத்துவாங்களா? உலகளவில் சுமார் 75 முதல் 90% வரை டேட்டா சென்டர்ஸ் வாட்டர் பேஸ்ட் கூலிங் யூஸ் பண்ணுது. FWPCOA.org மற்ற சில ஏர் கூலிங், லிக்விட் கூலிங், க்ளாஸ் சிஸ்டம்ஸ். 3. எப்படி நீர் பயன்படுத்துறாங்க? பொதுவாக 3 முக்கிய மெத்தட்ஸ். கூலிங் டவர்ஸ் அதிகம் காமன். சூடான காற்றை நீர் மூலம் கூல் பண்ணும். சில நீர் இவாபரேஷன் ஆகி போயிடும். 2. சில்டு வாட்டர் சிஸ்டம்ஸ். நீர் சர்க்குலேட் ஆகும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். 3. ஸ்ப்ரே/இவாபரேட்டிவ் கூலிங். நீர் தெளித்து காற்றை குளிர்விக்கிறது. இந்த மெத்தட்ஸ்ல குறிப்பாக இவாபரேஷன் காரணமாக நீர் நாசமாக போகும், ரீயூஸ் ஆகாது. டெக் டார்கெட் 4. எவ்வளவு நீர் பயன்படுத்துறாங்க? ஒரு பெரிய டேட்டா சென்டர் தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் நீர் பயன்படுத்தலாம். டிஜிட்டல் இன்ஃப்ரா USA மட்டும் 2023 பில்லியன் கேலன்ஸ் அளவுக்கு நீர் பயன்படுத்தப்பட்ட குடிநீர் சோர்ஸ்ல இருந்து நீர் எடுக்கிறது. சில இடங்களில் இது வாட்டர் ஷார்டேஜுக்கு காரணமாக இருக்கலாம். 7. நல்ல மாற்றங்கள். இப்போ சில கம்பெனிஸ் ரீசைக்கிள் வாட்டர் யூஸ் பண்றாங்க. க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ஸ், ஏர் கூலிங்/லிக்விட் இமர்ஷன் கூலிங். முடிவு: ஆமா, ஏஐ டேட்டா சென்டர்ஸ் குளிர்விக்க நீர் பயன்படுத்தப்படுகிறது. அது மிகவும் முக்கியமான கூலிங் மெத்தட். ஆனால் எல்லாம் நீர் இல்லாமல் இயங்காது. சில மாடர்ன் சென்டர்ஸ் நீர் யூசேஜ் குறைக்க முயற்சி செய்கின்றன. எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நீர் அடிப்படை தேவையானது. நீரை காப்போம்.